பூவே உனக்காகன்னு ஒரு படம் இல்லைன்னா விஜயே கிடையாது. சில தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் படம் எடுக்க விட மாட்டாங்க. ஆமா, ரொம்ப இன்டர்வியூ பண்ணுவாங்க. லொகேஷன்ல போய் உட்காந்து தொல்லை பண்ணுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. படமே குப்பை கும்பி பாகமாக எடுத்து வச்சிருவாங்க டைரக்டர். அது பீட்ஸ் சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்படி தலையிடனால காலியாச்சு. இவர் வந்து சினிமா அந்த ஸ்பாட்டுக்கே போனது கிடையாது. ஆஃபீஸில் ஒரு வாரத்துக்கு பிளாக் பஸ்டர் படம் பார்க்க போகிறான். ப்ரீவியூ ஷோ பார்க்குறது, ரஷ் பார்க்குறது, இசை எதுக்குமே இருந்தது பிளாக் பஸ்டர் தான். என் விஜய்க்கே துல்லாத மனம் துள்ளுன்னு ஒரு படம், மாஸ்டர் பீஸ். நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜி டீனா. நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபேமஸ் ப்ரொடியூசர், சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி சாரோட மரணம், அது வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதில் ஆர்பி சௌத்ரி ஐயா அவரை பிரிந்து வாழ்கிற குடும்பத்துக்கும் மற்றும் திரையுலக நண்பர்களுக்கும், அவரால் பலன் பெற்றவர்களுக்கும், அவரால் நிறைய பேர் பலன் பெற்றாங்க, பலன் பெற்றவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் என் சார்பாகவும் என் தொலைக்காட்சி சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆர்பி சௌத்ரி சார் எப்படின்னா, சினிமா உலகத்தில் வந்து அவர் ஒரு எல்லாருக்குமே அப்பாவாக இருந்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் போயிட்டு எவ்வளோ இந்த படம் எவ்வளோ முடிப்பீங்க அப்படின்னா, 25 லட்சத்தில் முடிச்சிருவோன்னு ஒரு டேரக்டர் சொன்னால், சரி 40 லட்சமும் வச்சுக்க, நல்லா எடு அப்படி சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அவர் மட்டும்தான். 100க்கும் மேற்பட்ட படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. அதேமாரி டேட்டு பார்த்தீங்கன்னா 25 நாளில் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால், இல்லை 50 நாளில் எடு, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நல்லா எடு படத்துன்னு. சில தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் படம் எடுக்க விட மாட்டாங்க. ஆமா, ரொம்ப இன்டர்வியூ பண்ணுவாங்க. லொகேஷன்ல போய் உட்காந்து தொல்லை பண்ணுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. படமே குப்பை கும்பி பாகமாக எடுத்து வச்சிருவாங்க டைரக்டர். அது பீட்ஸ் சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்படி தலையிடனால காலியாச்சு. இவர் வந்து சினிமா அந்த ஸ்பாட்டுக்கே போனது கிடையாது. ஆஃபீஸில் ஒரு வாரத்துக்கு பிளாக் பஸ்டர் படம் பார்க்க போகிறான். ப்ரீவியூ ஷோ பார்க்குறது, ரஷ் பார்க்குறது, இசை எதுக்குமே இருந்ததில்லை, பிளாக் பஸ்டர் தான். கதை அப்படி செலக்ட் பண்ணி படம் கொடுத்தது. இப்போ இன்றைய முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு வந்து பூவே உனக்காகன்னு ஒரு படம் இல்லைன்னா விஜயே கிடையாது. கரெக்ட். அதுக்கு முன்னாடி சும்மா எல்லாம் அவங்க அப்பா எடுத்து வச்சு மாண்புமிகு மாணவன் இப்படி குப்பை கூலமாக தான் படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ பூவே உனக்காகன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் லவ் ஃபெயிலியர் படம் கொடுத்தாரு. துணிஞ்சு அந்த கதை எடுத்தாங்க மேடம். அந்த காலகட்டத்தில் லவ் ஃபெயிலியர் படம்லாம் ஓடாது. ஆமா, நெகட்டிவா பார்க்க மாட்டாங்க. ஆமா, இதுல பியூட்டி என்னன்னா, முதல்ல 1990 வந்து புது வசந்தம்னு ஒரு பாட்டு கொடுத்தாங்க. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டுன்னு. அதுவே பயங்கரமான நெகட்டிவ் பேக்ரவுண்ட் தான். அது கொடுத்தாரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கொடுக்காத படம் என்ன? சூரியவம்சம் ஏகப்பட்ட படம் மேடம். அவங்க கொடுத்தது எல்லாமே பிளாக் பஸ்டர் தான். ஆனா டீசென்ட்டான மூவிஸ்ல நிறைய எல்லாம் டீசெண்டா குடும்ப கதை பின்னக்கா இருக்கும். என் விஜய்க்கே துல்லாத மனம் துள்ளுன்னு ஒரு படம், மாஸ்டர் பீஸ், அந்த படம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் எப்படி ஜில்லா, அந்த படம் ஹிட்டு கொடுத்தாங்க. அடுத்தது லவ் டுடேன்னு ஒரு படம், அது லவ் ஃபெயிலியர் படம் தான். சோலட்சுமியும் விஜயும் நடிச்சிருப்பாங்க. அடுத்த லவ் வேண்டான்னு சொல்லிட்டு ரகுவரன் கொடுத்த வேலையை வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான படங்கள் ஒரே பிஜிஎம் ஃபர்ஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் வர்றது சௌத்ரி சார் படத்தில் இருக்கும். அதை அனுமதிச்சார். எஸ்.ஏ. ராஜ்குமாருங்கிற ஒரு இசையமைப்பாளர் சௌத்ரினாலே உயிர் வாழ்ந்தார். எவ்வளோ படங்கள் இவர் கொடுத்தாரு வாய்ப்பு. எஸ்.ஏ. ராஜ்குமார் போட்டதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கம்போசிங், ஆனால் எல்லா பாட்டும் ஹிட்டு தான். இன்னைக்கும் வாயில வந்து முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே அது அப்படிதான் படம் கொடுத்தாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராஜஸ்தான் பக்கத்தில் உதய்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மேரேஜுக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க லொக்கேஷன் பார்க்க போனாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேரேஜுக்குங்கிறதா உண்மை. மாடு வந்து உள்ளே பூந்துட்டு இருக்கு. மாடு சாலையில் தெரியுதுன்னு சொல்லி புதல் வழக்கு போட்டு இந்த தமிழ்வேந்தன் தான் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. மாடுங்கிறது ரோடு கிடையாது, வளர்க்குறதுக்கான இடம் கிடையாது, இது பப்ளிக் போகிறது கிடையாது. எத்தனை பேர் 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருக்காங்க, எத்தனை கார் பேரண்ட் இருக்கு தெரியுமா? மாடுனாலன்னு போட்டால் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் காத்துல போச்சு. ஏன் சார்? கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, விளம்பரம் பண்ணாங்க, மாட்டெல்லாம் பிடிங்கன்னு பிடிச்சாங்க. அப்புறம் அவ்வளோதான், அந்த ஆர்டர் அப்படியே போயிடுச்சு. மாடு வீட்டில் வளங்க, கட்டி வச்சு வளங்க, அதான் வளர்க்குறது தான் உள்ளது. அவுத்துட்டா ரோட்டில் விட்டா எவ்வளோ ஆக்சிடென்ட் ஈஸியாக நடந்திருக்கு மாட்டுனால. மாட்டு 4-5 மாடு உள்ளே போந்தோன்னே இவரை கட் பண்ண உள்ள சென்டர் மீடியத்தில் போய் அடிச்சு 2 ஸ்லைஸ் மாரி அப்படியே ரெண்டா ஒரு கேரட் அப்படி 2 வகுந்தீங்கன்னா அப்படி இருக்கும், வெள்ளரிக்காய் பகுந்த மாதிரி போயிடுச்சு வண்டி. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சம்பவ இடத்துல இறந்துருக்கணும். மருத்துவமனை கொண்டு போய் தான் இறந்தாருன்னு சொல்றாங்க. இல்ல, அந்த கார் பார்த்தா ஸ்பாட் அவுட் மாதிரி தான் சார் தெரியுது. ஆமா, இவருடைய சன்னு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ரீசெண்டாக ஒரு செய்தி. இவரோட சன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா, ஜித்தன் ரமேஷ், அவர் ஒரு படம் நடிச்சார், ஜித்தன் ரமேஷ், சுரேஷ் சௌத்ரி, ஜீவன் தெரியுமா, ஒரு ஆர்டிஸ்ட் ஜீவன், அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் அவங்களுடைய மகன் இங்கே இருக்காங்க. இவர் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு
தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு பெற்றிருக்காரு, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸ் இதெல்லாம் இவர் வந்து பெற்றது. பெறாதது நிறையா இருக்குது. இன்னைக்கு வந்து திரையுலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து சாதாரணப்பட்ட இயக்குநர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்கல. ஆனால் அதை கொடுத்தது சௌத்ரி. இந்தா புதிய தேட்டராக எடுப்பாடம் எடுப்போம். அப்போல்லாம் நம்ம 25 லட்சம் 30 லட்சம் தான் நம்ம 1 லட்சம் 2 லட்சம் தான் சம்பளமே ஆர்டிஸ்ட்டுக்கு. இன்னைக்கு சம்பளமே 200 கோடி 300 கோடி போயிட்டு அப்படி சௌத்ரியில் படமே எடுக்கிறது நிறுத்திட்டாரு. அந்த ஒரு சூழல். காலையில் அந்த ஜீவா அழுததை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, தப்பு சார். அவர் தான் புரியாமல் பேசுகிறாரு, நம்மளும் அதை செய்யக்கூடாதுங்க. அப்புறம் இறந்தவங்களுக்கு என்னங்க மரியாதை இருக்குது? எனக்கு ஒரு என்ன நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா என்னைய திட்டுங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் என்ன சார் இப்போ ட்ரோல் பண்ணாங்க? அவர் அந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்போ வந்து அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வந்து அழுதார். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன், எவனாவது கேட்டிங்களாடா அப்படின்னு. அதை வந்து ஜீவா சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தில் வச்சு அதை வந்து மைக்கில் ட்ரோலும் பண்ணாங்க. தப்பு, ஜீவா பண்ணது தப்பு. 43 + 51 பேர் இறந்த ஒரு டெத்தில் குழந்தைங்கலாம் பிஞ்சு போன இடத்துல கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு இவர் ட்ரோல் பண்ணி பேசினார். யார்? ஜீவா. படத்துடைய இந்த ரஷ் போடுவாங்கல்ல மேடம், ப்ரீவியூ ஷோ, இந்த ஃப்ரெஷ் ஷோ போடுவாங்கல்ல, அதில் இவர் ஜீவா பேசுனது அது தப்பு தான். அது ஜீவாவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் அதுக்காக உங்கள் அப்பா செத்ததுக்கு வந்து அதை கிண்டல் பண்ணுறதுங்கிறது அதையும் ஒத்துக்க மாட்டேன். அப்பா வேற சார். ஒரு டீம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் சார், நம்மளே அறியாம. நம்ம இன்னைக்கு ஏதாவது வாய் விட்டோம்னா நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல மாட்டோமோ நம்மளை வச்சு செய்யறாங்க. இல்லை, செய்யறதுக்கு போய் சாவுல என்ன மேடம் இருக்கு? அது யோசிக்கணும்ல. செத்துட்டாரு மேடம். வயது முதிர்ச்சியில் வயோதிகமாகி நம்ம நோய்வாய்ப்பட்டு சாவறதுங்கிறது ஒரு ஃபுல்ஃபீலான சாவு. அபத்தமாக இன்னும் செத்து பாடி கூட வரல, அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி இனிமே தான் வரணும். எல்லாரும் ஜீவா வீட்டில் குழுமி இருக்காங்க. வர்றதுங்கிறது எப்படி இருக்கும்? டாட்டா காமிச்சிட்டு போன ஒரு பணமாக வந்தால் எப்படி மேடம் இருக்கும்? சௌத்ரி வீடும் இல்லை, என் வீட்டுக்காக தான், உங்கள் வீட்டுக்காக தான், அவர் வீட்டுக்காக தான், அவர் வீட்டுக்காக தான், இவர் வீட்டுக்காக தான். யாருமே வெளில போனவங்க பணமாக வர்றது வந்து ஏற்றுக்க முடியாது. அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்களேடா அதான் எல்லாம் போயிட்டாங்க, அது தவறு. ஜீவா சொன்னது தப்பு. அதுக்காக இது பேலன்ஸ் ஆனால் கிடையாது. நான் மனப்பூர்வமாக என்னோட ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களை ஆர்பி சௌத்ரிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜீவாவுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன் சார், இப்போ ஒரு காலத்துல நான் இப்போ கதையை சொல்லலை, இப்போ இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்கிற பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து படம் எடுக்கணும் அப்படின்னாலே ப்ரூவ் பண்ணணும். அதுவும் நீ என்ன படம் பண்ணிருக்க, யாருக்கு அசிஸ்டண்டா இருக்கான்லாம் ஒரு ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த ஆங்கிள் இவரை பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வாழ வச்சிருக்காங்க. இயக்குனர் விக்ரமனுக்கு வாய்ப்பு கொடுத்தது இவர் தான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு ஹிட் ஆயிட்டாங்க. நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்தாங்க. எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து சேர மாட்டாங்க, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி எல்லாம் படங்கள் எடுத்தாங்க. புதுவசனம்லாம் எடுத்தாங்க. அன்னைக்கு அந்த சூழல் வந்து இருந்துச்சு அந்த திரையில். இன்னைக்கு இல்லம்மா. இன்னைக்கு யாரையும் வந்து வாய்ப்பு, புது இயக்குனருக்குலாம் வாய்ப்பே இல்லை. புது இயக்குனர் என்ன படம், இருக்கிற இயக்குனருக்கே வாய்ப்பு இல்லை. ஆமா, புது இயக்குனர் ரொம்ப தானே பணம் சேர்த்து படம் எடுக்கிறாங்க. எங்கேயாவது வேலைக்கு போய் பணத்தை சேர்த்து ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி. லவ் டுடே இயக்குனரே அப்படிதான் படம் எடுக்கிறாரு. வேலைக்கு சேர்த்தா அவ்வளவு பணம் சேர்க்க முடியுமா சொல்றாரு. அவரை சேர்த்து தான் படம் எடுக்கிறேன்னு. இன்னைக்கு தானே ப்ரொடியூஸ் ஆகிறேன், தானே ஹீரோ அடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு 5 கோடி நாளைக்கு எடுத்தேன்னா நாளைக்கு ஹீரோ நான் தான். ஓட்டுற படம் எடுத்து போகிற டேரக்டர் கூட ஒரு நல்ல கதையை எடுப்பா, என்ன போட்டு இந்த ஒரு 5 கோடி படத்தை வச்சுக்கோ, என்ன ஹீரோவை போட்டுனா இப்போ எடுக்க வேண்டியது தானே. எங்க சார் நாடு போதும்? 5 கோடின்றது அவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க. 5 கோடிக்கெல்லாம் வந்து நீ படம் பண்ணலாம் மேடம். வெறும் 35 லட்ச ரூபாயில பண்ணது தான் மைனா. நம்புவீங்களா? 4.5 கோடி வித்துச்சு. 35 லட்சம் மைனா. பிரபுசாரம் எடுத்தது. அமலாபால் தான். அடுத்த படமும் பட்ஜெட் படம் தான் எடுத்தார். கும்கி என்ன பட்ஜெட் எடுத்தது? யானை விக்ரம் பிரபுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. யாருக்கு சம்பளம்? தம்பிராமையா? வேற என்ன சம்பளம்? ஒரு பெரிய மலையில ஒரு செட்டு, இல்லை குடிசை செட்டு தான். அதுக்கு எவ்வளவு ஆச்சு? எனக்கு தெரிஞ்ச 70-80 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். ஆனா சரியான வசூல் சார். அது கூட அப்படிதான் படம் எடுக்கணும். இப்ப படமா எடுக்கிறாங்க. பூரா கிராபிக்ஸை போட்டு செலவை போட்டு ஏற்றி அதை டீச்சர் ஆக்குறது. சிம்பிளா படம் எடுக்கலாம், இன்னும் பெரிய லெவலில் அலட்டியாம. அதை சௌத்ரி எடுத்தாரு மேடம். அந்த புதிய இயக்குனர் முதவாட்டி ஃபெயிலியர் ஆகலாம் அந்த கம்பெனியில். திருப்பி அந்த கம்பெனி வாசல் பக்கமே போக முடியாது. ஆனால் சௌத்ரி அடுத்த வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த மறுபடியும் எடுத்துக்க நல்ல சோல் சார். நல்ல பேர் கொடுத்துருக்காரு பாருங்க. நல்ல சோல், நல்லா அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு சாகுறாரு. அடுத்தது தான் நான் என் கம்பெனி டைரக்டர் நானே படம் கொடுக்கலாம், ரேவண்டா கொடுப்பேன், தரா மறுபடியும் நீனே படம். அந்த மாதிரி ஒரு மனிதர். கடன் காட்சி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, எந்த சீட்டிங் அவர் மேலே எதுவுமே கிடையாது. ஆமா, இது வரைக்கும் ஒரு இதுலயும் இல்லை. அவர் மேலே எந்த கெட்ட பேர் இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் இன்று நம்மிடம் உயிரோடு இல்லை. அன்னாரிட ஆன்மா சாந்தி அடையணும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.